இந்த வீடியோ எண்ட்ல வந்து நீங்க வந்து காஷ்மீரை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தீங்கன்னா காஷ்மீர் ட்ரிப்புக்கு வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. நம்மளும் வந்து காஷ்மீர் மாதிரி ஒரு அழகான இடத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த இடம் வந்து 0 பாயிண்ட் அப்படிம்பாங்க. 365 டேஸை வந்து இங்க வந்து பனியை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து காஷ்மீர்ல ரொம்ப குளிரான இடங்கள்ல ஒன்று. நாங்கள் போகும்போது வந்து -12 வரைக்கும் இருந்தது. ரொம்ப பனியா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கேயுமே ட்ராவல் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு ட்ராவல் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இப்போது காஷ்மீர் போயிட்டு வந்தோம். ஸோ காஷ்மீர் போனதுலேருந்து பிளான் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ண அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, காஷ்மீர் அவுட்டர் டீட்டெயில்ஸ், அதாவது காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து 5 டேஸ் ஐட்டினரியோ 6 டேஸ் ஐட்டினரியோ காஷ்மீர் போகிறதுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஐட்டினரியை வச்சுட்டே வந்து நீங்கள் ட்ரிப்பும் போகலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து பொதுமான ரிசர்ச் பண்ணி தான் அந்த ஐட்டினரியை ஃபைனலைஸ் பண்ணி அதே ஐட்டினரியில் தான் நம்மளும் போயிட்டு வந்தோம். ஸோ அதே ஐட்டினரி யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரிப்பு போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் வந்து காஷ்மீரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா காஷ்மீர் ட்ரிப்புக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. காஷ்மீர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் வந்து ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு. நம்ம இப்போ காஷ்மீரோட அழகை வந்து எவ்வளோத்துக்கு பார்த்து ரசிக்கிறோமோ அதை வந்து முன்னாடியே 1600 வந்து ஜஹாங்கீர் வந்து ஒரு கோட்டாவே அதை சொல்லியிருக்காரு. அகர் ஃபிர்தோஸ் பர் ருஹி ஜமீனஸ் ஹமீனஸ்த் ஹமீனஸ்த் ஹமீனஸ்தோ அப்படின்னு. அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து உலகத்துல சொர்க்கம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது இங்க இருக்கு இங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து அவர் காஷ்மீரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவர் சொன்னது வந்து 100% கரெக்ட். ஏன்னா நம்மளும் வந்து காஷ்மீர் மாதிரி ஒரு அழகான இடத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம போன இடம்லாம் வந்து பீச் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி இருந்தனாலே ஒன்றும் தெரியல. பனியை நம்மளும் வந்து தடவை இப்பதான் பாக்குறோம் ஸ்னோவை. ஸோ வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல. இன்னொரு ட்ரிப் இப்போவே போகிறதா இருந்தால் கூட நான் போகிறதுக்கு ரெடி. அந்த அளவுக்கு அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காஷ்மீர். இப்படிப்பட்ட காஷ்மீர் வந்து எந்த சீசனில் போகலாம், காஷ்மீரில் எந்தெந்த சீசனில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரைட் சீசன் டு கோ டு காஷ்மீர். காஷ்மீரில் வந்து மொத்தம் 3 சீசன் இருக்கு பிரைமரியா. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மார்ச் ஏப்ரல், ஸ்ப்ரிங் சீசன். அவங்களோட லாங்குவேஜில் வந்து சோந்த் அப்படிம்பாங்க. இந்த சீசன்ல வந்து மொத்த காஷ்மீரும் நிறைய பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து காஷ்மீர் வேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும், நிறைய பூக்கள் பூக்கிற மாதிரி மரங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம போன டைம்ல வந்து அப்படிலாம் இல்லை. பட் வந்து மார்ச் ஏப்ரல்ல நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா கலரா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் மொத்த காஷ்மீர் வேலியே. ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் சீசன். அதே வந்து நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பரான ஒரு சீசன் என்னன்னா ஆட்டம் சீசன். அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர். இப்போதான் வந்து இந்த டைம்ல தான் வந்து ஆப்பிள் எல்லாம் நல்லா காய்க்கிற டைம், ஹார்வெஸ்ட் டைமும் கூட. இது வந்து அவங்க லாங்குவேஜ்ல வந்து ஹரூட் அப்படிம்பாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள். அது மட்டும் இல்லாம மொத்த காஷ்மீர் வேலையும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ சில கேலண்டர்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப அழகா வந்து அந்த பார்க்ல எல்லாம் சில இலையெல்லாம் நிறைய விழுந்து, ஏன்னா இலையுதிர் காலம் தான் ஆட்டம். ஸோ அதான் ஆட்டம் டைம். ஸோ வந்து ஃபுல்லாவே வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல இருக்கும் மொத்த இடமே. அவ்வளோ அழகான இடம். அது வந்து ஒரு நல்ல சீசன். நம்ம போன சீசன் வந்து டிசம்பர் ஜனவரி. இந்த சீசன் தான் வந்து வின்டர் சீசன். நம்மள எல்லாருமே அந்த டைம்ல தான் மேக்ஸிமம் போகணும்னு நினைப்பேன். ஏன்னா பாக்கி உள்ள சீசன் கூட நம்ம வேற இடங்கள்ல எல்லாம் பாத்துக்கலாம். ஆனா வின்டர் சீசன் பனியை வந்து நம்ம காஷ்மீர், ஹிமாச்சல் இது மாதிரி 2-3 இடங்கள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட காஷ்மீர் ட்ரிப்பையும் நம்ம அந்த சீசன்ல தான் பிளான் பண்ணுவோம். நாங்களும் அந்த சீசன்ல தான் பிளான் பண்ணோம். ஸோ இந்த சீசன் என்ன ஒயிட் கார்பெட் அப்படிம்பாங்க. ஒயிட் கார்பெட் சீசன் அப்படிம்பாங்க. என்னன்னா மொத்த காஷ்மீர் வேலியுமே வந்து ஒரு ஒயிட் கார்பெட்ல கவர் பண்ண மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு. நம்ம போகும்போது நிறைய இடங்கள் வந்து ஃபுல்லாவே பனியில கவர் ஆயிருந்துச்சு. அது வந்து வின்டர் சீசன். நீங்க உங்களோட டிராவல் பிளானே வந்து இந்த 3 சீசன்ல கரெக்டா வந்து பிளான் பண்றது ரொம்ப நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பனி உங்களுக்கு பார்க்கணும்னா ஆஃப் சீசன்ல கூட சில இடங்கள்ல பார்க்கலாம். ஒன்னு வந்து ஜோசிலா பாஸ். அது வந்து எங்கன்னா ஸ்ரீநகர்ல இருந்து லே போற வழியில இருக்கு. இந்த இடம் வந்து 0 பாயிண்ட் அப்படிம்பாங்க. 365 டேஸை வந்து இங்க வந்து பனியை பார்க்கலாம். விளையாட முடியலன்னா கூட பார்க்கலாம் அட்லீஸ்ட். அதே மாதிரி இன்னொரு இடம் கார்கில் பக்கத்துல இருக்கு, டிராஸ் அப்படின்னு. சோனமார்க்ல இருந்து 1.5 hours டிராவல் பண்ணி போகணும். இங்கேயும் வந்து பனி வந்து 365 டேஸும் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஆஃப் சீசன்ல போனா கூட பனியை கண்டிப்பா பார்க்கணும்னா இந்த இடங்களை போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து காஷ்மீர்ல வந்து ஐடியலான ஒரு வெக்கேஷன் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் அப்படின்னு, எவ்வளவு நாளுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா 5 nights 6 days பிளான் பண்ணலாம். இல்லைன்னா வந்து 4 nights 5 days பிளான் பண்ணலாம். லீவ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதிகமான நாள் கூட போகலாம். 8 days வரைக்கும் போகலாம். 8 days வரைக்கும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ மினிமம் வந்து 6 days 5 nights வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா வந்து காஷ்மீரில் மேக்ஸிமம் இடங்கள் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சில இடங்களுக்கு நம்ம தனியாகவே போகலாம், நம்மளே பிளான் பண்ணி. சில இடங்களுக்கு நமக்கு டிராவல் ஏஜென்ட் வேணும்.
ஸோ காஷ்மீருக்கு டிராவல் ஏஜென்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக டிராவல் ஏஜென்ட் வேணும் அப்படிங்கிறது தான். எதனாலன்னா நமக்கு கிடைக்கிற ப்ரைஸோட டிராவல் ஏஜென்ட்ஸுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து குல்மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூம் எடுத்தோம்னா ஒரு 13-14K இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதே ரூம்ஸ் வந்து 9-10K கிடைக்கும். ஸோ பெட்டர் வந்து டிராவல் ஏஜென்ட்ஸ்ட்டை போகிறது. இது மட்டும் இல்லாமல் வந்து வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா இங்கேருந்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போதும் அங்கே உள்ள வெஹிக்கிள்ஸ்ட்டை வந்து கேட்டு பார்த்தோம், விசாரிச்சு பார்த்தோம். அவங்க ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வேற நம்ம வந்து டிராவல் ஏஜென்ட் வழியாக போகும்போது வந்து அது கம்மியாக இருந்துச்சு. ஸோ டிராவல் ஏஜென்ட் வழியாக போகிறது கொஞ்சம் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். உங்கள் பர்சனல் ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து காஷ்மீர் போகிறீங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஒரு 11,000 to 16,000 வரைக்கும் இருக்கும். அதுவே பெங்களூர்லேருந்து போகிறீங்கன்னா 9,000 to 13,000 வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து ப்ரைஸஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணணும். 15 days 1 monthக்கு முன்னாடி புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்போ புக் பண்ணால் வந்து கரெக்டான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத்லேருந்து போகிற எல்லா ஃப்ளைட்டுமே வந்து ஸ்ரீநகர் டேரெக்டாக போகாது, டேரெக்டாக ஃப்ளைட்டே கிடையாது. ஸோ வந்து டெல்லி போயிட்டு அங்கே இருந்தால் ஸ்ரீநகர் போகும். ஸோ டெல்லியில் வந்து லேஓவர் இருக்கும். டிக்கெட் புக் பண்ணும்போது லேஓவரை பற்றி நல்லா யோசிச்சுங்க. 3 hours to 4 hours வந்து ஓகே லேஓவர். அதுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து ரொம்பவே கஷ்டம். நம்ம வந்து தூங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏர்போர்ட்டில். ஸோ நம்ம தூங்க முடியலன்னா நெக்ஸ்ட் டே வந்து அங்கே போய் காஷ்மீர் ரீச் ஆன அப்புறம் சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து 3 to 4 hours லேஓவர் ஓகே, அதுக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் 2 ஜென்ரல் டிப்ஸ் சொல்லணும்னா, ஒன்று வந்து டிஜி யாத்ரா ஆப்பு. மெயினான எல்லா மெட்ரோ சிட்டிஸில் உள்ள எல்லா ஏர்போர்ட்லேயும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கு தனி என்ட்ரியே இருக்குது. ஸோ டிஜி யாத்ரா ஆப்பு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய இடங்களில் வந்து ஸ்கிப் பண்ணி போகலாம் லைன்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று வந்து முடிஞ்ச அளவு பிளாட்டினம் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா கையில் வச்சுக்கோங்க, ஹேண்டியாக இருக்கும். பெங்களூர் ஏர்போர்ட்டில் உள்ள லான்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னையில் உள்ளதும் நல்லாயிருக்கும். டெல்லியில் உள்ளது பரவாயில்லாமல் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு உட்காந்து சார்ஜுக்கு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரிப்பட்ட டைம்களில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து லான்ச் ஆக்சஸ் உள்ள கார்ட்ஸ் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பிளேசஸ் டு கவர். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெயினான இடங்களை சுற்றி தான் மொத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே இருக்குது. ஒன்று வந்து ஸ்ரீநகர், இன்னொன்று வந்து சோனமார்க், இன்னொன்று குல்மார்க், இன்னொன்று பஹல்காம். ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து தால் லேக் இருக்குது. அதை சுற்றி தான் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. ஸ்ரீநகரோட வெதர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வார்மாக இருக்கும் மிச்ச இடங்களை கம்பேர் பண்ணும்போது. இப்போ குல்மார்க் சோனமார்க்கில் -12 டிகிரி -8 டிகிரி இருக்கும்போது ஸ்ரீநகரில் வந்து -1 டிகிரி -2 டிகிரி தான் இருக்கும். கொஞ்சம் வார்மாக இருக்கும். வார்மாக இருக்காது, குளிராக இருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான குளிராக இருக்கும். ப்ளஸ் வந்து டிராஃபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீநகர்லேயும் டிராஃபிக் அது சிட்டின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது டவுன் மாதிரி தான் இருக்கும். அதோட மொத்த இடங்கள் பார்த்தோம்னா நல்ல பொல்யூஷன் ஃபாகியாக தான் எப்பவுமே இருக்கும். டிராஃபிக் எல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம வந்து ஈஸியாக ஒரு நாள்லேயே கவர் பண்ண முடியும் ஸ்ரீநகரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோனமார்க். சோனமார்க் வந்து ஸ்ரீநகர்ல இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. 2.5 hours ஸ்ரீநகர்ல இருந்து போகணும். போற வழி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வழி. போற வழியில வந்து சிந்த் ரிவர் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு ரிவர். நீங்க வந்து சோனமார்க் போனீங்கன்னா சோனமார்க் வந்து காஷ்மீர்ல ரொம்ப குளிரான இடங்கள்ல ஒன்று. நாங்கள் போகும்போது வந்து -12 வரைக்கும் இருந்தது. ரொம்ப பனியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குல்மார்க். குல்மார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம். ப்ளஸ் வந்து ரொம்ப சூப்பரான இடம், ரொம்ப அழகான இடம். கம்பேரிட்டிவ்லி சோனமார்க்கோட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது -5 -6 டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகான இடம். போகிற வழி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பைன் ஃபாரஸ்ட்லாம் தாண்டி போகும். நிறைய மலை ஏற வேண்டிய இருக்கும். ஆனால் பைன் ஃபாரஸ்ட் சுற்றி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டிரைவும். நம்ம ஸ்ரீநகர்லேருந்து அங்கே வந்து போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ரொம்ப சூப்பரான ஒரு டிரைவ். நெக்ஸ்ட் வந்து பஹல்காம். பஹல்காம் வந்து ஸ்ரீநகர்லேருந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. 2.5 hours ட்ராவல் பண்ணணும். நம்ம வந்து NH44 அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வர ஹைவே அது வழியாக தான் நம்ம வந்து பஹல்காம் போவோம். பஹல்காம் வந்து ரொம்ப சூப்பரான இடம். போகிற வழியில் ஆப்பிள் வேலி, அப்புறம் வந்து சாஃப்ரான் ஃபீல்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. இங்கே வந்து நமக்கு 2 நாள் தங்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. இதெல்லாம் தான் வந்து நீங்கள் காஷ்மீர் ட்ரிப்பில் சுற்றி பார்க்க வேண்டிய மெயினான இடங்கள். இதை சுற்றி தான் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. இந்த இடங்களை சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் கொண்டு போகணும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல்ஸ் டு புக். ஸோ ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு நாள் ஸ்ரீநகரில் புக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டியது, ஸ்ரீநகரில் புக் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து குல்மார்க்கில் ஒரு நாள் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்க. ரொம்பவே அழகான இடம். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் வந்து சூப்பரான இடம். அதனால் கண்டிப்பாக வந்து குல்மார்க்கில் ஒரு நாள் ஸ்டே பிளான் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள். இன்னும் ஒரு 2 நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளோ 2 நாளோ பஹல்காம் தங்க வேண்டிய இருக்கும். அதுவும் ரொம்பவே அழகான இடம். பஹல்காமும் ஸ்ரீநகரும் வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குல்மார்க்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 3,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். 3 star ஹோட்டலே. எந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் வந்து ஹீட்டர், அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹீட்டரும் ஹாட் வாட்டரும் கிடைக்குதா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க ரூமை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது ரெண்டும் இருந்துச்சுன்னா எந்த கேட்டகரி ஆஃப் ரூமாக இருந்தாலும் நம்ம தங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மஸ்ட் டூ திங்ஸ் இன் காஷ்மீர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீநகரை சுற்றி பார்க்க போனால் வந்து பரிமஹால் ரொம்பவே அழகான ஒரு இடம். ரொம்ப 1600 அந்த டைமில் கட்டின ஒரு ஃபோர்ட்டு, ரொம்பவே அழகான ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போகணும்.
அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நிறைய முகல் கார்டன்ஸ் இருக்குது. முகல் கார்டன்ஸில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு போனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து மெயினான விஷயம் வந்து டால் லேக்ல வந்து போட் ரைடு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. அதே மாதிரி சோனமார்க்ல பார்த்தீங்கன்னா வந்து தாஜிவாஸ் கிளேசியருக்கு போனி ரைடு போகலாம். இந்த போனி ரைடு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரைடு, 1.5 மணி நேரம் ரைடு. தாஜிவாஸ் கிளேசியர் வந்து ரொம்பவே அழகா இருக்கும், பயங்கர பனியாக இருக்கும், ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக கனவுலேருந்து வந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ அழகான இடம். இது வந்து கண்டிப்பாக சோனமார்க்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம். அது மட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குல்மார்க். குல்மார்க்ல பாத்தீங்கன்னா வந்து கொண்டோலா ரைடு, கேபிள் கார், வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் கேபிள் கார். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அது கண்டிப்பா பண்ணணும். அது போக வந்து ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ், டேங்மார்க் அப்படிங்கிற ஒரு இடம், குல்மார்க்ல இருந்து 20 மினிட்ஸ் டிரைவ்ல டங்மார்க்னு ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல வந்து ஃப்ரோசன் வாட்டர் ஃபால், டிராங் வாட்டர் ஃபால் அது ஒரு பேரு, அது இருக்கு. அதுக்கும் வந்து கண்டிப்பா நீங்க போங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அங்கே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு இடம். அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபால்கம் போனீங்கன்னா வந்து அங்கே வந்து ஏபிசி வேலி அப்படிம்பாங்க, அரு வேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி அப்படின்னு 3 இடங்கள். அந்த 3மே சேர்ந்து ஒரு ட்ரிப் இருக்கும். அதை வந்து பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரான இடங்கள், 3மே வேற வேற வெரைட்டியான இடங்கள். அது போக வந்து மினி சுவிட்சர்லாண்ட் ஆர் பைசரான் வேலி அப்படிம்பாங்க, அதுவும் ரொம்ப அழகான இடம். அதுவும் வந்து நீங்கள் போனி ரைட்டில் தான் போகணும். அதுவும் வந்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பரான இடம். இதெல்லாம் தான் வந்து மஸ்ட் டூ திங்ஸ் இன் காஷ்மீர். இப்போ வந்து நம்ம டீடைல்டு ஐட்னரி பார்க்கலாம். 2 ஐட்னரி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 days 4 nights ஐட்னரி. இந்த ஐட்னரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்ரீநகர். நீங்கள் நேராக போவீங்க. ஸ்ரீநகரில் வந்து பரிமால், அப்புறம் ஒரு முகல் கார்டன், அதுக்கப்புறம் டால் லேக் ரைடு. இது 3 வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்க. இது ஃபர்ஸ்ட் டே. இது முடிஞ்சிடும். நேராக ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே இங்கே வந்து சோனமார்க் போவீங்க. 1 day ட்ரிப்பு, ஃபுல் டே ஆகும். ஏன்னா ஃபுல் டே பார்க்குற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் டே அங்கே தான் இருப்பீங்க. அது வந்து செகண்ட் டே ட்ரிப்பு. செகண்ட் டே வந்து முடிச்சுட்டு ஸ்ரீநகர் வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் டே குல்மார்க் போவீங்க. குல்மார்க்ல ஒரு ஃபுல் டே வந்து கொண்டோலா பண்ணுவீங்க. முடிஞ்சா டைம் இருந்தால் நீங்கள் வந்து டிராங் வாட்டர் ஃபால்ஸும் அன்னைக்கே போகலாம். இது வந்து தேர்ட் டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே வந்து நீங்கள் ஃபால்கம் போவீங்க. போகிற வழியிலே வந்து ஆப்பிள் வேலி, லிடர் ரிவர், கேசர் ஃபீல்ட்ஸ், அதாவது சாஃப்ரன் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்து நேராக ஃபால்கம் போவீங்க. ஃபால்கம் போகிற வழியில் இன்னொரு டெம்பிள் இருக்குது, மார்ட்டான் சூரிய டெம்பிள்னு. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஃபால்கம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்பீங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஏபிசி வேலி, அடு வேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி இது 3 பார்த்துட்டு நேராக ஏர்போர்ட் போவீங்க. இது வந்து 5 days ஐட்னரி. அதே மாதிரி 6 days ஐட்னரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். 5 days ஐட்னரிக்கும் 6 day ஐட்னரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, குல்மார்க்ல ஒரு நாள் நீங்கள் லேசராக இருப்பீங்க. அது வந்து ஏன்னா லேசராக இருக்க வேண்டிய ஒரு இடம், ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் குல்மார்க். ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து கொண்டோலா பண்ணுவீங்க. செகண்ட் டே இன் குல்மார்க் வந்து அந்த டிராங் வாட்டர் ஃபால் பார்ப்பீங்க. திரும்ப ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. அதே மாதிரி ஃபால்கம்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஏபிசி வேலி பார்ப்பீங்க. செகண்ட் டே வந்து பைசரன் வேலி, அதாவது மினி சுவிட்சர்லாண்ட் போவீங்க. மதியம் ஏர்போர்ட் போவீங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 2 தான் வந்து 5 days ஐட்னரி, 6 days ஐட்னரி. இதே ஐட்னரி அப்படியே கொண்டு நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஏஜென்சியில் கூட இந்த இடங்களை சுற்றி தான் வந்து அவங்களோட பிளான் எல்லாமே இருக்கும். எங்களுக்கு இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி கொடுத்தது வேண்டர்லஸ்ட் அப்படிங்கிற ஏஜென்சி. நீங்களும் வந்து உங்களோட ட்ரிப் வந்து நல்லா சீப்பாகவும் சூப்பராகவும் பண்ணணும்னா கண்டிப்பாக இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணுங்க. இவங்கன்னா வேற யாரும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சின்ன கம்பெனி தான் இது. அதனால நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணீங்கன்னா பேசுறது நானாக தான் இருக்கும் மேக்ஸிமம். வேண்டர்லஸ்ட் வழியாக போறீங்களா இல்லை வந்து நீங்கள் தனியாக போறீங்களாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பட் எனி கைண்ட் ஆஃப் அட்வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என் நம்பருக்கே கால் பண்ணுங்க. நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த இடங்கள், இந்த காஷ்மீர்ல எங்கெல்லாம் சுத்தலாம், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்தந்த இடங்களோட இன்சைட் டீடைல்ஸ் நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். நாங்க அங்க போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நீங்க போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது தான் செகண்ட் வீடியோ நம்ம வந்து இந்த சீரீஸ்ல பண்ண போறோம். அதுல வந்து நீங்க டீடைல்டா எல்லா விஷயங்களும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதே மாதிரி வேற வீடியோஸும் பார்க்கணும், எங்களோட டிராவல் விளாக்ஸும் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. அஜய் ஓவர் அண்ட் அவுட்.